ஹாய், வெல்கம் டு சான் விஜய் கார்டன். இன்றைக்கி நம்ம கார்டனில் வந்து செம்பருத்தி செடியெல்லாம் கொஞ்சம் இலையெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. நிறைய பூக்களே இல்லை, கம்மியாக இருக்குது. 2-3 பூ தான் பூக்குது. அதனால் நான் இந்த பெரிய பாட்டுக்கு மாற்றலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், வீட்டில் இருந்த பழைய பொருட்களை எடுத்துகிட்டு வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். ஓட்டை போட்டுட்டு ஹோல்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி கல் எடுத்து வச்சுருக்கேன், மண்ணெல்லாம் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், மண் மிக்ஸ் பண்ணும்போது மண்புழு இருந்தது. அதெல்லாம் ஒரு பாட்டுக்கு எடுத்து போட்டு வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட தேங்காய் ஓடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஹோல்ஸ்க்கெல்லாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். செடி தண்ணி எல்லாம் வெளியே, நம்ம போடுற உரம்லாம் வெளியே வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும். மண் எல்லாம் வெளியே போகாது அதிகமாக. அதனால் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், என்னோடய தொட்டி இந்த சைஸில் வச்சுருக்கேன். நம்ம வைக்கும்போதே பெரிய பாட்டாக பார்த்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி வேலையே இருக்காது. அதனால நான் இன்றைக்கி மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் வெயில் அதிகமாக ஆயிடுச்சு. செடி வைக்கிறது வந்து நம்ம காலையில் இல்லைன்னா ஈவினிங் டைமில் தான் வைக்கணும். காலையில் 7 மணிக்குள்ளே வச்சிடணும். மண் மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலான்னு வந்திருக்கேன். மண் பாருங்கள், மாட்டு எருவும் சாதாரண மண், வேப்பம் புண்ணாக்கு, அப்புறம் சூடோமோனஸ் கொஞ்சம் இருந்தது. அது மட்டும் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஆட்டு எரு, மண்புழு உரம் ஏதாவது இருந்தால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் நார் போட்டிங்கன்னா மண் வந்து நல்லாயிருக்கும். தேங்காய் நார் எங்கிட்ட இல்லை, அதனால் நான் இங்கே இருக்கிற மண்ணில் வச்சு நட போகிறேன். ஈவினிங்காக நட்டுட்டு நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து கொஞ்சம் பூக்கள் இருக்குது, இதெல்லாம் பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், டெய்லி நம்ம வீட்டில் இப்போ வந்து செண்பகம் பூ பூத்துட்டே இருக்குது. இன்றைக்கும் பூத்துருக்கு. இதை பறிக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை அப்படியே விட்டோம்னா ஃபுல்லாக விரிஞ்சிடுது. நம்ம ஒரு 3 பூ மட்டும் பறிச்சுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது, பயங்கர வாசனையாக இருக்குது. இதிலேருந்து நம்ம 3 பூ பறிச்சுக்கிட்டோம். மிச்சம் நாளைக்கு பறிச்சுப்போம். செம்பருத்தி பூ இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். இன்றைக்கி பிங்க் கலரில் 4 தான் பூத்துருக்கு. அப்புறம் ரெட் கலரில் இருக்குது. என்ன தான் நம்ம இதுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் பாருங்கள், மாவு பூச்சி வந்துக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்தால் தான் சரியாகுது. இதில் மாவு பூச்சியே இல்லாமல் இருந்தது, இப்போ வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், பச்சை மிளகாய் செடியில் ஒரு டைம் எல்லாம் பறிச்சாச்சு. இப்போ செகண்ட் டைம் இந்த செடியில் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. ஓகே, ரெட் கலர் செம்பருத்தி இன்றைக்கி நிறைய பூத்துருக்கு. சங்குப்பூ இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். இப்போ ஒயிட் கலர் செம்பருத்தி இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். எல்லோவில் இன்றைக்கி பூக்களை ஒரு பூ கூட. அப்புறம் இந்த ரெட் கலரில் இருக்குது. மல்லிப்பூ ஒரு பூ பூத்துருக்கு. இன்னும் நல்லா விரியவே இல்லை. இதுக்கு உரம் கொடுக்கணும். இலையெல்லாம் கலராக க்ரீனிஷாகவே இல்லை இதுக்கு. அப்புறம் பாருங்கள், நம்ம ரோஜா செடியில் ஒரு பூ
இது நாட்டு ரோஜா, ஆனால் இதில் பாருங்கள் ஒத்த அடுக்கில் பூத்துருக்கு குட்டியாக. பட்டன் ரோஸ் மாதிரி பூத்துருக்கு அழகா. இங்கே பாருங்கள் இன்றைக்கி இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. டேபிள் ரோஸ் எல்லாம் அழகாக பூத்துருக்கு. கோழிக்கொண்டை பூ, பால்சம் பூ டெய்லி பூத்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் ரெயின் லில்லி எல்லோ கலர் பூத்துருக்கு. என்னதான் காய் செடிகளாக வச்சாலும் நம்ம பூச்செடி வச்சா தான் தோட்டமே அழகாக இருக்குது. டெய்லி அது பூக்கிறத பார்த்தா நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.